இந்த படத்தோட கதை எப்படி இருக்கு? கதை ஃபுல்லாக சென்டிமெண்ட் ஸ்டோரி. ஒரு தாதாவாக இருந்து அவர் பாசத்தால் ஒரு அடக்கிறவங்க தான். அந்த பாசத்துக்கு யாருமே கட்டுப்படுவாங்கன்றது ஒரு காசுக்கோசம் ரவுடியாக இருக்கிறோட பாசத்துக்கோசம் மாறுவார். இது அவருக்கு தெரியாமல் ஒரு செயலை செஞ்சு அப்புறமா ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பதியை அவர் கொண்டு வருது. இது அதான் படம். செம்ம கதை. வந்து நல்ல வித்தியாசமாக இருக்குது. பட் ஃபேமிலி சென்டிமெண்ட்டாக இருந்தால் கூட இது வரைக்கும் தலை நடித்த படத்தில் கொஞ்சம் வித்தியாசமான படம். ஃபுல்லாக ஃபேமிலி ஓரியன்ட் வித் ஃபுல் பக்கா மாஸ். பக்கா கமர்ஷியல் என்டர்டெய்னர் சார். சிறுத்தை சிவான்ற பேனர் மாதிரி நல்லா எடுத்துருக்காரு. கதைகள் வந்து ட்விஸ்டிங்காக இருக்குண்ணா. படம் வந்து இந்த படம் இந்த கதை தான் நம்ம ட்விஸ்ட் பண்ண முடியாது. பேய் படம் நாங்கள் டபுள் ஆக்ஷன் பேய் படம் அதுவுமே இல்லை. படம் செம்ம த்ரில்லிங்காக இருக்கு படம். இப்படிதான் படம் இந்த தான் கதை நம்ம யூகிக்கவே முடியாது. திடீர்னு படம் வந்து சஸ்பென்ஸாக போகுது. படம் போர் அடிக்காமல் போகுது. படம் நல்லா சூப்பராக ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கு படம். சிஸ்டர் சென்டிமெண்ட், தங்கச்சி சென்டிமெண்ட் பேஸ் பண்ணி இருக்குது. படம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது படம். படம் கொலை மாசு. படம் வந்து ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் தலை ஃபேன்ஸு. ஆளுமா டோலுமா வெயிட்டு, அவ்வளோதான். வேதாளம் வந்து தலை படத்துக்காக வேண்டி சூப்பராக தலைக்காக வேண்டி எடுத்த ஒரு பக்கா படம். ஃபுல் அண்ட் ஃபுல் தலை தான் படத்தில். தலை வந்து எப்படி அவரோட மாச காமிப்பாரோ, தலையோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து சரியான ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு. அதுக்கு ஏற்ற மாதிரி சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. படம் வந்து சூப்பராக வந்திருக்குது. பிஜிஎம் மாஸ் அனிருத் பாட்டையாக கிளப்பியிருக்காரு. பஞ்சு டைலாக் தாறு மரா இருக்குது. அஜித்தோட நடிப்பு சான்ஸே இல்லை. கிளைமேக்ஸ் போயிட்டு செம்ம அந்தர் பண்ணியிருக்காங்க. பஞ்சு டைலாக் எதுவுமே கிடையாது. டேரக்டர் வந்து தலையை எப்படி யூஸ் பண்ணுமோ மாதிரி நீட்டாக யூஸ் பண்ணியிருக்காரு. பஞ்ச் டைலாக் ரொம்ப சொல்கிற அளவுக்கு பஞ்ச்லாம் இல்லை. அப்படியே கதையோடு வருது. செம்மையாக இருக்குது. ஒரு டைலாக்லாம் எல்லாரும் தியேட்டரில் அப்படியே ஃபுல் சைலன்ஸு. முதல்லேருந்து கத்திக்கிட்டே இருந்தவங்க ஒரே ஒரு பஞ்ச் டைலாக் அப்போ எல்லாரும் அப்படியே சைலண்ட் ஆகிட்டாங்க. பஞ்ச் டைலாக்கே கிடையாது. அஜித் ஒரு டிஃப்ரெண்ட் ஜேர்னர் ஆக்சுவலாக. கௌதம் மேனன் அவர் எடுத்தது வேறு மாதிரி. இது பக்கா கமர்ஷியல் என்டர்டெய்னர். அது டான்ஸ்னா டான்ஸு, யூ ஸ்டைல் ஆஃப் டான்ஸ் மக்களுக்கு பிடிக்குன்ற மாதிரி எடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக ஆளுமா டோலுமா பாட்டுலாம் இனிஷியலாக ஃபேஸ்புக்கு நல்லா இல்லைன்னா ட்ரால் பண்ணாங்க. பட் நீங்கள் அந்த பாட்டுக்கு தான் அவ்வளோ செம்ம ரெஸ்பான்ஸு. தலையோட நடிப்பை வந்து சொல்ல தேவையில்லை. படம் தலை வந்து சூப்பராக நடிச்சிருக்காரு. செம்ம ஃபைட் சீனு மாஸ் சீன்லாம் சூப்பராக இருக்குது. பல வந்தாலே மாஸ் தான். சொன்ன மாதிரி தலை வர சீன் எல்லாமே கிளாப்ஸ் தான். தேட்டர் ஆரவாரமாக இருக்குது. தேட்டர் படம்லாம் அதே வேணா சிறுத்தை சிவா வந்து போர் அடிக்காமல் எடுத்திருக்காரு. காமெடி சென்டிமெண்ட்டு ஃபைட்டு எல்லாமே இருக்குது. அஜித் ரசிகர் மட்டும் இல்லை, எல்லாருக்குமே பிடிக்கும் படம் கண்டிப்பாக. வேறு லெவலாக இருக்குது. ஒரு மாதிரி ஒரு ஜாலி டைப்பான அஜித்தை பார்க்கலாம். ப்ளஸ் தங்கச்சி மேலே ரொம்ப சென்டிமெண்டான டைப்பான அஜித்தை பார்க்கலாம். அதில் ஒரு வார்த்தை பேசினாலும் நச்சுன்னு பேசியிருக்காரு. அதான் தலை. பஞ்சு தலைக்கு வரவே வராது. பஞ்சு மாசு. அண்ட் தலை வந்து ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் தான் என்றைக்குமே. ஃபேன்ஸ் எல்லாருமே மரண மாஸ் கவுண்ட் பண்ணிருக்காங்க படத்தில். ஃபர்ஸ்ட் டைம் வந்து அனிருத் வந்து அஜித் மியூசிக் போடுறாரு. எந்த அளவுக்கு இருக்குது சாங்ஸ்? தரலோக்கல் சாங் செம்ம மியூசிக்கு. சான்ஸ் இல்லை. இது வரைக்கும் அனிருத் இந்த மாதிரி தரலோக்கல் சாங் போட்டதே கிடையாது. செம்ம ஹிட்டு படம். அனிருத் வந்து இது வரைக்கும் போட்ட படத்துல இது வந்து எக்ஸ்ட்ரா எனர்ஜி கொடுத்து ஆர்டினரியாக பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஆர்டினரி. தெறிக்க விட்டாங்க. அவர் முதல்ல சொன்னார் தெறிக்க விடுறான்னு. நடந்துருச்சு. பிஜிஎம் நல்லா இருக்குங்க. பிஜிஎம் ஒரே இந்த ஃபைட்லாம் வரப்போ போர் அடிக்கல. சத்தமாக இல்லை. சிங்கிங் வித் த சீக்வன்ஸ் ஆஃப் அந்த கானா பாட்டு வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு அனிருத். ஆளுமா டோல்மாவும் வீரநாகா பாட்டும் செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குது. பீட்டு போரே அடிக்கல. பாட்டு செம்ம டான்ஸ் பாட்டு ஃபுல்லாக. தலையும் சூப்பராக டான்ஸ் ஆடிருக்காரு. அனிருத் நல்லா மியூஸ் பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் மியூசிக்கும் நல்லா இருக்குது. ரீரகாடி சூப்பராக நல்லா பேர்லாம் பண்ணியிருக்காரு. பிஜிஎம் எல்லாமே மெர்சல் காட்டியிருக்காங்க. எஸ்பெஷலி ஆலுமா டோலுமா வீர விநாயகா பாட்டில் தேட்டரே ஃபுல்லாக ஆடுது. நல்ல ஃபுல் பர்ஃபார்மன்ஸ். அனிருத் நல்லா பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக. தெரி பிஜிஎம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லையும் சரி செகண்ட் ஹாஃப்லையும் சரி எஸ்பெஷலி ஃபார் வேதாளம் கேரக்டர் வெயிட்டாக பிஜிஎம் கொடுத்துருக்காரு. தலைக்கேற்ற பிஜிஎம். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்குது, செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்குது? ஃபர்ஸ்ட் ஹாஃப் போகிறதே தெரியல, செகண்ட் ஹாஃப் போகிறதே தெரியல. அவ்வளோ ஹிட்டு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக செம சென்டிமெண்ட். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக அதாவது பின்னாடி நடந்த விஷயத்த சொல்கிறது செம்மையாக இருக்குது படம். செகண்ட் ஹாஃப் வந்து சென்டிமெண்ட்டாக போகுது. தேவையான அளவுக்கு சென்டிமெண்ட் கரெக்டாக போயிட்டு இருக்கு. மொத்த படம் மொதல் சீன்லேருந்து லாஸ்ட் சீன் வரைக்கும் எட்ஜ் ஆஃப் த சீட்டில் தான் வந்துட்டு இருந்தேன். அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் யாருமே எதிர்பார்க்காம 2 ஃபைட்டு அல்டிமேட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் போயிடும். செகண்ட் ஹாஃபில் ஃப்ளாஷ்பேக் வருது. அதனால் அது ஸ்லோன்னு கிடையாது. இட்ஸ் கோயிங் ஆன் நைஸ் பிளேஸ். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்து காமெடி சென்டிமெண்ட்டு அது மாதிரியே போகுது. கதை வந்து அந்த அளவுக்கு இல்லை. ஸ்க்ரீன் பே போர் அடிக்காமல் போகுது. காமெடி சென்டிமெண்ட் தான். என்ன கதை நம்ம யூகிக்க முடியல. செகண்ட் ஹாஃப் தான் வந்து ஃபுல்லாக கிளியர் பண்ணியிருக்காங்க. என்ன சென்டிமெண்ட் படம், என்ன எதுக்காக இது மாதிரி ஆயிருக்காரு, போர் அடிக்காமல் சூப்பராக எதுக்காக இந்த ஒரு ஸ்டெப்ஸும் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எடுத்தார் எல்லாமே செகண்ட் ஹாஃபில் கிளியர் பண்ணிட்டாங்க ஃபுல்லாக. ரொம்ப விறுவிறுப்பாக போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்கு. சிவா ஏற்கனவே அஜித்தை டைரக்ட் பண்ணனால இந்த வாட்டி ரொம்ப ரஸ்டி எடுத்திருக்காரு. அஜித் ஃபேன்ஸுக்கு தீபாவளி கிஃப்டாக இதோட வேற எதுவும் பெருசாக கிடைக்காது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் விறுவிறுப்பாக போச்சு. செகண்ட் ஹாஃப் வந்துட்டு அதோட விறுவிறுப்பாக போச்சு. படத்தோட ப்ளஸ் என்ன மைனஸ்? படத்தோட ப்ளஸ்ஸு சென்டிமெண்ட்டுங்க. மைனஸ் எதுவுமே இல்லைங்க. சீரியஸாக சொல்ல போனால் மைனஸ் எதுவுமே இல்லை. மைனஸ்னு பார்த்தா கொஞ்சம் ஸ்ருதிகாசன் வரசன் லைட்டாக கொஞ்சம் ஸ்லோ ஆகுது. படத்தோட ப்ளஸ்ஸு தலை, மைனஸு இல்லையே. மைனஸில் காமெடி நல்லா பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் அஜித்தோட ப்ரெஃபரன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பெருசாக இருக்குது படத்தில். இந்த கமர்ஷியல் மூவியில் மைனஸ் சொல்ல முடியாதுங்க. அஜித்
ப்ளஸ்ன்னு பார்த்தா படம் வந்து ஸ்டோரி சூப்பரான கான்செப்ட் சார். நோ மைனஸ் தான் சொல்லணும். உண்மையிலே படம் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸாக எடுத்திருக்காங்க. நோ ட்ராபேக்ஸு. வேதாளம் கேரக்டரைசேஷன் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ரொம்ப சைலண்டான கேரக்டராக தலை ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வருவார்னு பார்த்தா தலை கண்டிப்பாக வயலண்டாக தான் வந்திருக்காரு. அங்கேயும் ஸ்ருதிகாசன் லக்ஷ்மி மேனன் நடிப்பு எப்படி இருக்கு? லட்சுமி மேனன் நடிப்பு அந்தர் பண்ணிட்டாங்க. சத்தியமா சொல்றேன், பாசமலர்னு சொல்றாங்க பாத்தீங்களா, ரெண்டாவது இது பாசமலர் 2 2 இது சீரியஸா சொல்றேன். பாசமலர் 2 லக்ஷ்மி மேனன் வந்து இதுவரைக்கும் நடித்த படத்தில் வந்து இந்த படம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மைல்கல். லக்ஷ்மி மேனன் பர்ஃபார்மன்ஸ் சூப்பர். ஸ்ருதிஹாசன் ஓகே. லக்ஷ்மி மேனனை சுற்றி தான் கதை. இது ஒரு பிரதர் சிஸ்டர் சென்டிமெண்ட். ஸ்ருதிஹாசன் ஆஸ் யூஷுவல் எல்லா மூவிலையும் ஒரு மாஸ் ஹீரோ கூட இருக்கிற நார்மல் ஹீரோயின், அவ்வளோ வேலையே இல்லை. லட்சுமி மேனன் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங்லேருந்து படம் எண்டிங் வரைக்கும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. அவங்க அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் விளக்கம் நடிச்சிருக்காங்க. ஸ்ருதிஹாசன் ஸ்ருதிஹாசன் அப்பப்போ வராங்க. லக்ஷ்மி இந்த படம் ஃபுல்லாக வராங்க. படத்தில் பார்த்தீங்கன்னா அதில் தங்கச்சி சென்டிமெண்ட்னால ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். லக்ஷ்மி மேனன் வந்துட்டு கேரக்டர் சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஸ்ருதிஹாசன் நல்லா நடிச்சிருக்காங்க. லக்ஷ்மி மேனன் வந்து கதை ஃபுல்லாக தலையோட வராங்க. தங்கச்சி ரோல் பண்ணியிருக்காங்க, ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஸ்ருதிஹாசன் வந்து ஒரு சப்போர்ட்டிங் ரோலில் வந்திருக்காங்க. தலையோட லவ் இன்ட்ரெஸ்ட்டாக வராங்க. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க அவங்களும். படம் பார்த்தா சூப்பராக இருக்குது. தெறிக்க விடுது எல்லாத்துக்கும், ரசிகர்கள் செமையாக இருக்குது. தலை தீபாவளி தான் எல்லாருக்கும் பார்த்தாலும் ஆரவாரம் பார்த்தாலும் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். செமையாக என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு படமாக இருக்குது. படத்துல எந்த சீன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது? அஜித் வர்ற சீன், ஓப்பனிங் சீனு படமே படம் ஃபுல்லாகவே மாஸ் தானே. படத்துல உங்க 2 பேரோட காம்போ வர்ற சீனுக்குலாம் ஃபேன்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? நல்லா ரியாக்ட் பண்ணாங்க, சூப்பராக என்ஜாய் பண்ணுறாங்க. அந்த தெறிக்க விடலாமா பஞ்ச் டைலாக்கு வந்துட்டு என்ன மாதிரியான ஒரு ரியாக்ஷன் எதிர்பார்த்தீங்க? அது உண்மையாலுமே ஃபேன்ஸ் அந்த கிடைச்சது? சவுண்டு கேட்காத அளவுக்கு ஆடியன்ஸோட இந்த தீபாவளி அஜித்தோட ரசிகர்களுக்கு எப்படி இருக்கும்? தலை தீபாவளி தான். அதான் உண்மை. தெறிக்க விடலாமான்னு சொல்லுங்க. கண்டிப்பா தெறிக்க விடலாமா.